வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் விலாக் தான். இதில் என்னென்ன புதுசாக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கலை, கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு இன்ட்ரோக்காக நான் இது எடுத்திருக்கேன். இது சரவணா ஸ்டோர், திருநெல்வேலியில் இருக்கிற சரவணா ஸ்டோர் தான். இதில் என்னென்ன பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரேட் எதுவுமே காமிக்கலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கடையை மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். இது பிக் பஸார், ரிலையன்ஸ் மார்க்கெட். ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் நமக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்கும். சரவணா ஸ்டோர்லேயுமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ரிலையன்ஸ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி குட் குவாலிட்டியாக வேணும்னா நீங்கள் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாமே பார்த்து எடுத்தால் மட்டும்தான் நமக்கு லாபமாக இருக்கும். நம்ம சும்மா தேவையான பொருள்லாம் வேணும்னு சொல்லி எடுக்கக்கூடாது. எப்போ ஷாப்பிங் போனாலும் சரி தான். இது இப்போ காமிக்கிறது எல்லாமே என்னுடைய ஓல்டு ஸ்டாக் தான். நான் புதுசு எது வாங்கினேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த ஓலைப்பெட்டி எங்கள் வீட்டில் எனக்கு மேரேஜுக்கு கொடுத்தது. இந்த பாக்ஸ், அதாவது இது ஒரு பினாக்கல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. இதில் ஒரு ஜக்கு, அதுக்கப்புறமா ஒரு 2 ஹாட் பாக்ஸ் இருக்கும். இது யார் வாங்கி கொடுத்தது அப்படின்னா எங்கள் வீடு பால் காய்ப்புக்கு எங்கள் பெரியம்மா பொண்ணு வாங்கி கொடுத்தது, எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது. இது செட்டாக இருந்துச்சு. இதை நான் இன்னும் யூஸ் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். அதில் ஜக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5-6 வருஷம் ஆகிடுச்சு. நான் அந்த ஜக்கு மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கேன். இந்த ஹாட் பாக்ஸ் இப்போவும் அப்படியே தான் இருக்குது. இப்போ வீடு க்ளீன் பண்ணதுனால என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படி சொல்லி செக் பண்ணுறப்ப பார்த்தேன். இந்த ஜக்கு மட்டும் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஹாட் பாக்ஸ் இன்னும் யூஸ் பண்ணல. சரி, எப்போவாது ஃபங்க்ஷன் டைம் அப்படி இல்லைன்னா கெஸ்ட் வரப்போ யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்படியே இனிமேல் தான் அதை எடுத்து யூஸ் பண்ணணும். இது கிரைண்டரில் உள்ளது. கிரைண்டர் வாங்குறப்ப கொடுத்தது, அது அப்படியே தான் இருக்குது. அந்த அட்டைப்பெட்டியில் தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது என்ன அப்படின்னா புட்டு அவிக்கிற குழல். இது 2 வாட்டி புட்டு அவிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நான் இன்னும் அவிக்கவே இல்லை புட்டு. அடுத்து இது குக்கர். இது ஒரு 10 லிட்டர் குக்கர்னு நினைக்கிறேன். எங்கள் மாமாவோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்தது. இதுவும் நான் இன்னும் யூஸ் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இது 10 லிட்டர் குக்கர். அடுத்து வீட்டில் 2 லிட்டர் மினிமம் யூஸ் பண்ணுவோம், 2-3 லிட்டர். அப்படியே என்னால் ரொம்ப ஒரு 5-6 பேருக்கு சமைக்கணும், ஒரு 5 லிட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் 10 லிட்டர் நான் அது வரைக்கும் தொட்டதே இல்லை. 10 லிட்டர் குக்கர். பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே தான் நான் வைக்க போகிறேன். எடுத்த மாதிரியே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அப்படியே எடுத்து அந்த பாக்ஸோடய வச்சு உள்ளே வச்சுடுவேன். அடுத்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 2 பாக்ஸுமே நான் காமிச்சிட்டேன். இதுவும் ஒரு பேன் தான். இது ஒரு 4-5 வருஷம் இருக்கும். இதுவும் நான் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இந்த பேன் எங்கேருந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னா, முன்னாடிலாம் போத்தீஸ்லலாம் நம்ம ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஏதாவது ஒரு குக்கர் இல்லைனா இந்த மாதிரி பாத்திரம் கொடுப்பாங்க. இப்போ வவுச்சர் கொடுக்குற சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க. ஒரு வவுச்சர் கொடுத்து அதுக்கு திரும்ப பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த இது எனக்கு கிடச்சிச்சு. இது ஒரு பால் பாத்திரம், பால் குக்கர். இதுவும் வீடு பால் காய்ப்புக்கு வந்தது தான். எங்கள் பெரியம்மா தான் கொடுத்தது. இதுவும் இன்னொரு பெரியம்மா கொடுத்தாங்க. இதுவுமே நான் இன்னும் யூஸ் பண்ணலை. இது நாளி சொல்லுவாங்க, உலக்கு. இது என்னோடய மேரேஜ் கொடுத்தது. இதையும் நான் அப்படியே தான் இருக்குது. சின்ன நாளி மட்டும் தான் யூஸ் பண்ணது, பெருசு யூஸ் பண்ணலை. மிக்ஸி ஜார், இது பெரிய மிக்ஸி ஜார் நான் தொடுறதே கிடையாது. 2 தான், சின்னது மீடியம் மட்டும்தான். மேக்ஸிமம் நான் மாவு கிரைண்டர்லேயே அரைச்சிடுறதுனால பெரிய மிக்ஸி ஜார் அப்படியே தான் இருக்குது. இந்த பாக்ஸ் நான் என்னோடய கிச்சன் செல்ஃப் ஆர்கனைசேஷனுக்கு வாங்கினது. இப்போ தனியாக ஒரு செட்டு இருக்குது. இது இப்படி தான் இருக்கும். நான் கிச்சன் ஆர்கனைசேஷனில் இந்த பாக்ஸ் காமிச்சிருப்பேன். இது 3 செட்டாக இருக்கும். ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸு, அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ். இந்த மாதிரி குவாலிட்டியை நல்லாயிருக்கும். இது பிக் பஸாரில் ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் வாங்கினதான். இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த பாக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் 1 3 செட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வாங்கினேன். இதுவும் என்னோடய ஓல்டு ஸ்டாக்கில் ஒரு பாக்ஸ் மட்டும் இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா நான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் அந்த கலர் கிடைக்காது, தேடும்போது நமக்கு கிடைக்காது. அதனால் வாங்கும்போது நான் வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே என்னோடய பழைய வாளி தான். இப்போ காமிக்கிறது மட்டும்தான் என்னோடய புதுசு. இந்த இது நான் ஏற்கனவே ஆயில் கேனுக்கு தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நட்ஸுக்கு குட்டி குட்டி பாக்ஸஸ் நட்ஸு ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பெரிய பாக்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆயில் கேன், அப்படி இல்லைன்னா நட்ஸுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். 3 பாக்ஸ் வாங்கினேன், 3 நட்ஸ் வைக்கிறதுக்கு. அந்த கேன் 99 ரூபா. இது எல்லாமே சின்ன சின்ன ப்ரஷஸ் தான். கிச்சனுக்கு தான் வாங்கினேன். மாடர்ன் கிச்சனை அடித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இது ஒரு 2 கிளாஸ். ஒரு கிளாஸ் நமக்கு ஒரு 40 ருபீஸ்,
லெஸ் பண்ணி நமக்கு வந்து 40 ருபீஸ் கொடுத்தாங்க. இந்த ஷீட் வந்து எதுக்கு அப்படின்னா ஷெல்ஃபில், அதாவது மாடர்ன் கிச்சன் அடித்தோடனே அந்த கபோர்டுக்கு கீழே எல்லாமே நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கரை எல்லாம் அப்படியே பதிஞ்சிரும். அதுக்காக இந்த ஷீட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ரப்பர் மேட். ரப்பர் மேட் வந்து நம்ம வந்து பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அலுமினியம் ஃபாயில் ஷீட் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம ஏதாவது சிக்கன் ஏதாவது கிரில் சிக்கன் பண்ணால் அந்த ஃபாயில் பேப்பர் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு செட்டாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு வந்து பிளாஸ்டிக் பாத்திரம் வந்து அதாவது பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வீட்டில் வந்து நம்ம ஸ்டேஷ்னரி வாங்குறத நான் அட்டைப்பட்டியில் தான் வச்சுருந்தேன். சரி, அது எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு பாக்ஸ் செட்டு தேவைப்பட்டுச்சு. ஒன்று நான் சில்வரில் எடுக்கணும், அப்படி இல்லைனா பிளாஸ்டிக்கில் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். இதுதான் அந்த ரப்பர் ஷீட்டு. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிச்சனில் வந்து நம்ம வந்து பாத்திரங்கள் சிங்கு கீழே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஸ்லிப்பரி ஆகுது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பாத்ரூமில் நமக்கு வந்து கால் வழுக்குது அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு செட்டாக வந்து சில்வர் பாத்திரம் கொடுத்துருந்தாங்க. சில்வர் பாத்திரம், பால் பாத்திரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக நம்ம வந்து 1க்கு 2 பாத்திரம் பால் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு செட்டாக இருந்தது. ஒரு 6 பீஸ் இருந்துச்சு. இதுவும் நான் வந்து ஒரு செட்டு வாங்கினேன். கீழே வந்து காப்பர் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. மீதி எல்லாமே சில்வர் தான். பாத்திரமும் கொஞ்சம் நல்லா வெயிட் இருந்துச்சு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்காதீங்க. கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆஃபரில் எடுத்துக்கலாம். நமக்கு சின்ன கிண்ணத்துக்கு 2 பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பாத்திரத்துக்கு, அதாவது நம்ம காய்கறி கழுவ இல்லை சின்ன சின்ன காய்கறி வேக வைக்கிறதுக்கு குக்கர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு செட்டு ஒரு 4 பாக்ஸ் இருந்துச்சு. உள்ளே வச்சு இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மொத்தமே 399 ரூபா தான் போட்டிருந்தாங்க. எப்படி எம்ஆர்பி வந்து இத்தனை ரூபான்னு சொல்லி கம்மியாக தான் போடுவாங்க. ஆனால் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். ரொம்ப வந்து நம்ம பார்த்ததெல்லாம் வாங்காமல் நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா என்ன வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் வாங்கினாலே நமக்கு வந்து மணியும் சேவிங்ஸ் ஆகும். சில திங்ஸ் வந்து வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். அது நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து எனக்கு 1லேருந்து 4 பாக்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே நான் வந்து என்னோடய கிச்சனில் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன், செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க வீடியோ லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீதி எல்லா திங்ஸும் நான் பிங்க் கலரில் வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுனால இதுவும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பிங்க் கலர்லேயே வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது ஒரு 4 பாக்ஸ். இதுவுமே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ரொம்ப லோ குவாலிட்டி கிடையாது. இது வந்து சரவணா ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு பாத்திரம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. 4மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒரே நாள் நான் வந்து ஒரேடியாக ஷாப்பிங் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக எது தேவையோ அதை வந்து எழுதி வச்சுட்டு தான் போய் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிச்சு, வாங்கியாச்சு. இதுதான் அந்த 4 பாக்ஸு. சைஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஒன்று கொஞ்சம் பெருசு, சிறுசு, அதுக்கு அடுத்த சிறுசு, அதுக்கு அடுத்த சிறுசு. இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஆயில் கேன். என்கிட்ட ஆயில் கேன் எதுவுமே கிடையாது. நான் வந்து அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற ஆயிலை அப்படியே வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சின்னதாக ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஆயில் வச்சுருந்தேன். இந்த வாட்டி மாடலர் கிச்சன் அடிச்சாச்சு அப்படிங்கிறதுனால அதில் ஆயில் கேன்லாம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில்வர்லேயும் இருந்துச்சு, பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு. நான் வந்து சில்வரில் வாங்காமல் பிளாஸ்டிக்கில் தான் வாங்கினேன். இந்த பிளேட் வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். கிட்ஸுக்கு வந்து நம்ம காலையில் சாப்பாடு கொடுக்குறப்ப சாம்பார் தனியாக, சட்னி தனியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லஞ்சும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட்டு பொரியல் ஏதாவது வைக்கணும்னா தனித்தனியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 3 தட்டு வாங்கியாச்சு. 3மே பிங்க் கலர் தான் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கும் பிங்க் கலர் தான் பிடிச்சிருந்துச்சு. மேக்ஸிமம் பேபி கேர்ள்ஸ் அப்படின்னாலே பிங்க் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த அன்றைக்கி சரி 3ம் பிங்க் கலரில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இதுதான் அந்த ஆயில் கட். இது வந்து என்னோடய ஆயில் ட்ரேயில் வந்து இந்த சைஸ் தான் வந்து எனக்கு வந்து நின்றுச்சு. இதோட பெரிய சைஸுமே நம்ம வந்து வாங்கலாம். ஆனால் பெரிய சைஸ் வந்து நம்ம கடையில் வாங்குறப்பவே நமக்கு வந்து இப்போலாம் ஆயில் இல்லாமல் கேனோடே வந்துடுது. அதனால் அந்த மாதிரி வந்து 1 லிட்டருக்கு வந்து நான் வாங்கலை. இது எல்லாமே 1/2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து 1.72 ரூபா சொல்லியிருந்தாங்க. 3 ஆயில் வேணும் அப்படிங்கிறதுக்காக 3 கேன் வாங்கிக்கிறேன். இது சின்னது வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு, அப்படி இல்லைனா கை கால் தேய்க்கிற எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 2 டம்ளர் எல்லாமே கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இது வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஆடி ஆஃபரில் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப திங்ஸ் வந்து வாங்கலை. ஓரளவு மீடியமாக நமக்கு தேவைப்பட்டதை நான் வாங்கியிருக்கேன். இந்த 3 ஆயில் கேன், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து
லாலி ப்ளீச் அப்படின்னு சொல்லி ஒரு இது வெறும் 30 ரூபா தான் போட்டிருந்தாங்க. லாலி ப்ளீச் அப்படிங்கிற ஸ்நாக்ஸாக இல்லை என்னன்னு தெரியல. அதோட பாக்ஸ் வந்து தனித்தனியாக போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. 30 ரூபான்னொடனே இந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, டப்பர் வேறு இருந்துச்சு. 30 ரூபான்னு சொன்னோடனே தான் சரி இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 பாக்ஸ் கிடந்துச்சு, 3யுமே எடுத்துட்டேன். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ் சைஸ் வந்து நமக்கு வந்து நான் வெளியில் கேட்குறப்ப எனக்கு வந்து 300 400 சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே விசாரிச்சுருந்தேன். அப்போது 300 400 சொன்னோடனே அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா சரவணா ஸ்டோரில் வந்து ஒரு வாட்டி போயிருக்கப்போ வெறும் 30 ரூபான்னு போட்டிருந்தாங்க. 3 பாக்ஸ் இருந்துச்சு, 3யுமே நான் எடுத்துட்டேன். அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம். வாங்குறப்ப நம்ம வந்து 3 பாக்ஸு 3 90 ரூபா தான். இது நம்ம கொஞ்சம் லென்த்தியாக நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்கலனாலும் அந்த சைஸ் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக 2 பாக்ஸ் வைக்கிற மாதிரி லென்த் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த பாக்ஸ் 2யுமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா தனித்தனியாக வாங்கி செப்பரேட்டாக வச்சிட்டேன். லாஸ்ட்டாக இது என்ன அப்படின்னா இது ஒரு கண்ணாடி பாத்திரம். இப்போது வந்து கண்ணாடியில் வந்து எல்லாருமே ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று ட்ரெண்டிங் ஆகுது. இப்போது எல்லாருமே கிச்சனில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா கண்ணாடி. ஃபஸ்ட்டு வந்து சில்வரில் யூஸ் பண்ணோம், அடுத்து பிளாஸ்டிக்காக மாறிடுச்சு. இப்போ வந்து கண்ணாடி பவுல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நான் அதுக்காக வாங்கலை. எனக்கு ஸ்பைசஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து பாத்திரம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பாட்டில் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறமா 7 பாட்டில் எடுத்தேன். இதே கலர் பிளாக் கலரில். இதில் கலர் வந்து நம்ம வந்து பார்த்து வாங்க முடியாது, சில கடையில் இருக்குது. ஆனால் கலராக வைக்கிறத விட பாட்டிலுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கோல்டன் கலர் அப்படி இல்லைன்னா பிளாக் கலர் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். கண்ணாடி பவுலில் வந்து நமக்கு வந்து பிளாக் கலர் வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு. நீங்கள் கண்ணாடி பவுல் வாங்கும்போது மட்டும் அந்த லிட்டு மூடி மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரம் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். நான் ஆயில் கேன் வந்து பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதுனால சரி இதுவும் பிளாக்காக வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு இதுவும் செட்டாக வாங்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள். இந்த பாத்திரம்லாம் நான் வாங்கியிருந்தது எல்லாத்தையுமே எப்படி அரேஞ்ச் பண்ணிடுறேங்கிறத என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ.